இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து கான்சென்ட்ரேட்டடாக ஈஸ்ட் வழியாக இல்லை புளிக்க வச்சு பண்ணுறதுனால இது அசிடிக் இன் நேச்சர். ஸோ இது காலையில் ஃபஸ்ட் திங் வந்து அப்படியே குடிக்கிறாங்கன்னா குடிக்கக்கூடாது. நம்ம உணவை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிடலாம், இல்லை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டா இதை அந்த உணவு டைஜஸ்ட் ஆகிறதுல அந்த கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்து இருக்கிற உணவை ஸ்லோவாக டைஜஸ்ட் பண்ணும். அதனால நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து வெயிட் லாஸை தவிர இது வந்து ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா இது வந்து இன்ஃப்ளமேஷனை உடம்புல குறைக்குது. ரொம்ப சின்ன வயசுலே ட்ரைக்ளிசரைட் ஜாஸ்தி ஆயிடுது, பேட் கொலஸ்ட்ரால் வந்து எல்டிஎல் விஎல்டிஎல்னு சொல்கிறோம், இது ரெண்டும் ஜாஸ்தி ஆகுது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள ஆப்பிள் சிடர் வினிகர். யாருக்கெல்லாம் அசிடிட்டி இருக்கோ அவங்க இதை எடுத்துக்க வேண்டாம். மற்ற நார்மல் பீப்புள், யாருக்கு சக்கரை வியாதி இருக்கோ இல்லை ஹை கொலஸ்ட்ரால் இருக்கோ இவங்களுக்கெல்லாம் இது டெஃபினட்டாக பெனிஃபிஷியலாக இருக்குது. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம ஆப்பிள் சிடர் வினிகரோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வருது. ஏன்னா நம்ம உணவை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிடலாம், இல்லை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டா இதை அந்த உணவு டைஜஸ்ட் ஆகிறதுல அந்த கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்து இருக்கிற உணவை இது அந்த அளவு டைஜஸ்ட் ஆக விடாது, இல்லை ஸ்லோவாக டைஜஸ்ட் பண்ணும். அதனால நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ ஆப்பிள் சைடர் வினிகர் எப்படி பண்ணுறாங்க? அது பேரே ஆப்பிள். ஸோ ஆப்பிளில் வந்து நல்லா புளிக்க வச்சு முதல்ல தோலை எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த பசையை அப்படியே புளிக்க வைப்பாங்க. ஈஸ்ட் போட்டு இல்லை அதை அரைச்சி ஈஸ்ட் போட்டு அந்த மாதிரி புளிக்க வைக்கலாம். இல்லை இன்னொரு விதம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆப்பிளில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் வந்து பட்டை இதெல்லாம் போட்டு கொதிக்க விடுறாங்க. கொதிக்க விட்டுட்டு நல்லா அதை மேஷ் பண்ணி அதை ஜூஸ் எடுக்கிறாங்க. இந்த ஜூஸை புளிக்க வைக்கிறாங்க. ஸோ ஈஸ்ட் வழியாக புளிக்க வைக்கலாம், இல்லை நேச்சுரலாக புளிக்க வைக்கலாம். ரெண்டாவது சொன்னது வீட்லேயே செய்யலாம். வெளியில் இண்டஸ்ட்ரியல் லெவல் பண்ணுறது அவங்க ஈஸ்ட் போட்டு பண்ணுறாங்க. எதுவும் நல்லது தான். பட் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து ஹைலி அசிடிக். ஸோ இது வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து கான்சென்ட்ரேட்டடாக ஈஸ்ட் வழியாக இல்லை புளிக்க வச்சு பண்ணுறதுனால இது அசிடிக் இன் நேச்சர். ஸோ இது காலையில் ஃபஸ்ட் திங் வந்து அப்படியே குடிக்கிறாங்கன்னா குடிக்கக்கூடாது. இது வாட்டரில் டைல்யூட் பண்ணி தான் எல்லாருமே குடிக்கணும். யாருக்கு ஏற்கனவே அசிடிட்டி இருக்கோ இவங்க இதை வந்து உடனே எம்டி ஸ்டமக்கில் குடிக்க வேண்டாம். ஏதாவது குடிச்சிட்டு இல்லை அட்லீஸ்ட் 2 glasses ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குடிக்கலாம். ஏன்னா இல்லைன்னா அசிடிட்டி ஜாஸ்தி ஆகி ப்ராப்ளம் வரும். இப்போ எப்படி பாட்டிலில் வருதோ அப்படியே எடுத்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த ஈசோஃபெகஸ்ங்கிறது இந்த இருக்கிற பைப்பு அதெல்லாம் வந்து பேர்ன் ஆகி அது ரெட்னஸ்ஸாக வந்துடும். அதனால அதை அந்த மாதிரி பண்ணாதீங்க. டெஃபினட்டாக ஒரு டீஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற்றி அதை குடிங்க, ஒன்றும் ஆகாது. அதே பெனிஃபிட் தான் கிடைக்கும். நம்ம அப்படியே குடித்தாதான் பெனிஃபிட்னு நினச்சிக்க வேண்டாம். ஸோ ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து வெயிட் லாஸை தவிர இது வந்து ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது வந்து இன்ஃப்ளமேஷனை உடம்புல குறைக்குது. நம்ம ஊரில் இப்போ வந்து நிறைய பொல்யூஷன், நம்ம உணவுலேயே பொல்யூஷன், தண்ணியில் பொல்யூஷன், ஏரில் பொல்யூஷன், இதனால நம்ம ஸ்கின் எஃபெக்ட் ஆகுது. சின்ன வயசுலேயே ரிங்கிள்ஸ், ஆக்னி, பிம்பிள்ஸு, இந்த மாதிரி பல விஷயம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண அது இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால இது வந்து டெஃபினட்டாக ஸ்கின் ஹெல்த்துக்கு பெனிஃபிட் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே எதுக்கு நல்லது அப்படின்னா சுகர் கண்ட்ரோலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து அந்த பிளட் குளுக்கோஸ் வந்து ஏற்ற விடாத ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் உணவோட முன்னாடி சாப்பிடலாம், இல்லை உணவு சாப்பிட்ட அப்புறம் ஒரு
டீஸ்பூன் ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணியில் சாப்பிடலாம். இதில் என்ன பெனிஃபிட்னா, அது டைஜஸ்ட் ஆகி அந்த குளுக்கோஸ் வெளியில் வரத்தே அந்த பிளட்டுக்குள்ளே போறச்சே அது ஸ்லோவாக ரிலீஸ் பண்ண ஹெல்ப் ஆகுது. அதனால தேவையான இடத்துல அந்த குளுக்கோஸ் அப்சார்ப் ஆகி எனர்ஜிக்கு இது யூஸ் ஆயிடுது. இது சுகர் வந்து பிளட் சுகரை வந்து பிளட்ல ஏற்றலை. ஸோ அதனால பல பெனிஃபிட் இருக்கு ஆப்பிள் சிடர் வினிகர். இப்போ கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலே ட்ரைக்ளிசரைட் ஜாஸ்தி ஆயிடுது. பேட் கொலஸ்ட்ரால் வந்து எல்டிஎல் விஎல்டிஎல்னு சொல்கிறோம், இது ரெண்டும் ஜாஸ்தி ஆகுது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள ஆப்பிள் சிடர் வினிகர். ஸோ யார் யாருக்கு அசிடிட்டி இல்லையோ தாராளமாக இதை எடுத்துக்கலாம். பட் யாருக்கு அசிடிட்டி இருக்கோ இவங்க வந்து எம்டி ஸ்டமக்கில் டெஃபினட்டாக எடுக்கக்கூடாது. அண்ட் எல்லாருமே ஒரு ஹாஃப் கிளாஸ் இல்லை ஒரு கிளாஸ் நார்மல் வாட்டர் எடுத்து ஒரு டீஸ்பூன் போட்டு இதை எடுத்தா போகிறோம். இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இதை கிளாஸாக குடிக்க முடியாது. ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் எடுத்துட்டா தாராளமாக போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு அசிடிக் ப்ராடக்ட். இது வந்து நம்ம உடம்புல அசிடிட்டி ஜாஸ்தி பண்ணி மற்ற வித ப்ராப்ளம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துக்கிறவங்களுக்கு உடம்புக்குள்ள பொட்டாசியம் சத்தை குறைக்கும். இது பொட்டாசியம் சத்தை குறைச்சா பல விதமான ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஏன்னா நம்ம பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலு சோடியம் பொட்டாசியமோட பேலன்ஸ் தான். ஸோ நம்ம உடம்புல பொட்டாசியம் குறைஞ்சிடுச்சுன்னா பிளட் ப்ரெஷர் வந்து அன்கண்ட்ரோல்டாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, மசில் வீக்னஸ் வந்துடும் பொட்டாசியம் கம்மி ஆயிடுச்சுன்னா. அதனால எதுவுமே நல்லதா இருந்தா கூட ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அதை எடுத்துக்கிற முறையும் கரெக்டாக எடுத்துக்கணும். அப்போ ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வீட்டிலேயே இதை தயாரிச்சியும் யூஸ் பண்ணலாம். இதில் ஃபெர்மெண்ட் பண்ணுறதுனால அந்த குட் பாக்டீரியா வரதுனால இது கூட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லை இந்த மாதிரி நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்றதுனால உடம்புக்குள்ள குட் பாக்டீரியா குறையுது. அதை வந்து பெட்டர் பண்ணுறதுக்கு இது ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்னால இது பெட்டர். அதுவும் வீட்டில் ஃபெர்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த டைப் ஆஃப் பாக்டீரியா டிஃப்ரெண்ட்டாக வரும். பட் வெளியிலேருந்து வாங்கறதுல அந்த ஈஸ்டில் தான் ஜெனரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் சாப்பிடலாம். பட் வீட்டில் பண்ணுறது இன்னும் 100% பெனிஃபிட் இன்னும் நல்லா இருக்கு. ஸோ ஆப்பிள் சிடர் வினிகர் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க எது நல்லதாக இருந்தாலும் குழந்தையிலேருந்தே ஆரம்பிச்சிடலான்னு. இது தேவை கிடையாது. ஏன்னா இது ஒரு அசிடிக் ப்ராடக்ட். 1.5 வயசு 2 வயசு மேலே தேவைப்பட்டா கொடுத்தா போகிறோம். இல்லைன்னா அடல்ட்ஸ் தான் இதை எடுத்துக்கணும். அண்ட் அடல்ட்ஸில் அதுவும் தண்ணியில் ஊற்றி எடுத்துக்கணும். இப்போ யார் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அசிடிட்டியில் சஃபர் பண்ணுறாங்க, அல்சர் இருக்குது, இல்லை அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இருக்குது, இவங்க வந்து பார்த்து தான் இதை எடுக்கணும். அண்ட் எடுக்கிறச்சே கூட ரொம்ப டைல்யூட்டடாக தான் எடுக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகி அசிடிட்டி ஜாஸ்தி ஆகி இதனால இப்போ இப்போ அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்னால் அவங்களோட பெரிய குடலில் நிறைய குட்டி அல்சர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை ஜாஸ்தி பண்ணால் இன்னும் கஷ்டப்படுவாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு டயரியா போயிட்டுருக்கும், டயரியா கான்ஸ்டிபேஷன் மாற்றி ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது பெட்டர். இது ஹெல்த்துக்கு நல்லது. ஆனால் நார்மல் ஹெல்த் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. டயபெட்டிஸ் இருக்கவங்க, ஹை கொலஸ்ட்ரால், அவங்களுக்கெல்லாம் நல்லது. யாருக்கெல்லாம் அசிடிட்டி இருக்கோ அவங்க இதை எடுத்துக்க வேண்டாம். மற்ற நார்மல் பீப்புள், யாருக்கு சர்க்கரை வியாதி இருக்கோ இல்லை ஹை கொலஸ்ட்ரால் இருக்கோ இவங்களுக்கெல்லாம் இது டெஃபினட்டாக பெனிஃபிஷியலாக இருக்குது. நம்ம ஆப்பிள் சிடர் வினிகரோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.